என் உயிருக்குள் உயிரினாய் கலந்திருக்கும் என் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த குமாரின் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்னை மெய்வருத்த கூலி தரும். இதற்கு பொருள் இந்த திருக்குறளுக்கு பொருள் பார்ப்பதற்கு முன்னால் குமார் மில்க் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்னை மெய்வருத்த கூலி தரும். என்ன குமார, தெய்வத்தால் ஆகாதா அப்படின்னு கேக்குறீங்க. சொல்றேங்க, தெளிவா சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, தெய்வத்தால் செய்ய வேண்டிய காரியங்களை தெய்வம் செஞ்சுக்கும். ஒரு தெய்வத்தால் படைக்கப்பட்ட மனிதன் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கு. அதை நம்ம தான் செஞ்சாகணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, 5 பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டுதான் ஒரு மனிதன் வாழ முடியும். நம்ம போய் 5 பஞ்சபூதங்களை தலையிட முடியாது. அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ முடியும். இப்ப நம்ம குழந்தைக்கு இப்ப கல்விக்கு நல்லா கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு எக்ஸாம் வருது, நம்ம போய் அந்த பரீட்சை நம்ம எழுத முடியாது. தாய் தாப்பம் போய் நம்ம என்னதான் கல்வி கட்டி இருந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. நம்ம குழந்தைதான் எழுதி ஆகும். அது மாதிரி தாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இது கதை இல்ல, நிஜம். அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஸ்கூல் முடிச்சிட்டாங்க. அடுத்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் கூட போயிட்டாங்க. காலேஜ் ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு சரி, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க. அண்ணன் தம்பிகளுக்கு இருக்கிற சொத்தை ஆளுக்கு பாதிய பங்கி கொடுத்துடுறாங்க. அவங்க பெரியவங்களா சேர்ந்து பங்கி கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 4 குழி வயல் இருக்குது. ஆளுக்கு 2 குழி வயல். 2 பேருமே தெய்வ பக்தி உடையவங்க. ஆனா அண்ணன் பாத்தீங்கன்னா காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிப்பாரு, 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிப்பாரு. இறைவனை கும்பிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு அவரே முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை செஞ்சுட்டு நல்ல உழைப்பு, அதிகமான உழைப்பை போட்டு வந்துட்டு இருந்தாரு. இவரு சின்னவர் என்ன பண்ணாரு, காலையில 8 மணிக்கு தூங்குவாரு. 8 மணிக்கு தூங்குவாரு. நைட் எல்லாம் செல்ல பார்த்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு 8 மணிக்கு தூங்குவாரு. 8 மணிக்கு தூங்கணும், எப்படி வயலுக்கு போக முடியும்? 12 மணிக்கு எந்திரிப்பாரு. இப்படி ஆப்போசிட்டா வேலை பண்ணுவாரு. ஆனா இறைவனை கும்பிக்கிட்டே இருப்பாரு. ஆனா உழைப்பு இல்ல. இவர் என்ன பண்ணாரு, அண்ணன் 2 குழிய 4 குழி ஆக்கிட்டாரு. ஏன்னா வருமானங்கள் ஆளை விடாம செஞ்சதுனால நல்ல வருமானம், நல்ல விளைச்சல் வந்தது. நல்லா சம்பாதிச்சாரு. பக்கத்து வயலுக்காரரு அவரே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் குடும்ப கஷ்டத்தினால இந்த வயலை உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. இவர் நல்லா சம்பாரிச்சு பணம் வச்சிருக்காரு. வயலை வாங்கிட்டாரு. அப்ப 2 குழி 4 குழி வயல் ஆயிருச்சு. இவரு தொட்டதுக்கெல்லாம் ஆளுகளை விட்டு வேலை செஞ்சுட்டு இவர் வீட்டுல வேலை போறதே இல்லை. அவங்க அங்க எப்படி வேலை செய்யறாங்க என்ன அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. இவர் வீட்டுல தூங்கிட்டே இருக்காரு. நம்ம சொந்த ஆளுக்கு போய் வேலை செஞ்சாலும் கூட பரவாயில்ல. கூட மாடி வேலை செஞ்சா ஓனர் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு நல்லா செய்வாங்க. வேலைகள் கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஆனா இவரு எதுக்குமே போறதில்ல, வரதில்லை. ஏகப்பட்ட கடன் ஆயிக்குச்சு. ஏகப்பட்ட கடன் ஆன பிற்பாடு அந்த 2 குழி வயலையும் இழந்துடுறாரு. அவனால கடன் தொல்லை தாங்க முடியாதனால அந்த 2 குழி வயலை இழந்துடுறாரு. இவரு பாக்குறாரு, என்னடா நம்ம 2 ஒரு வயிற்றுல பிறந்தோம், செஞ்சோம், வந்தோம், ஒன்னாத்த படிச்சோம்,
இவர் பார்த்து அண்ணன் பார்த்து 2 குழி வயல 4 குழி வயல் ஆக்கி போட்டாரு. நம்ம இருக்கிறதும் இழந்துட்டோம், என்ன காரணம் அப்படின்ட்டு அண்ணன்கிட்டே கேட்டல அப்படின்னு போய் கேட்டார். கேட்க, தம்பி நான் அதிகாலை எந்திரிச்சு போனேன், ஆளுகளை வந்து நம்ம அதிகமா சேர்த்துல, நானே எல்லா உழைப்பையும் போட்டு நல்ல வருமானம் வந்துச்சு, நல்லா சம்பாரிச்சேன், 2 குழி வயல் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். நீயோ ஆப்போசிட்டா இருந்த, நான் அதாவது எந்திரிக்க நேரத்துல தூங்கிட்டு இருந்த, ஆடைகளை நீ போய் வயலுக்கு போகாம சொந்த ஆடைகளை அதாவது கூட மாட போயிருந்தா கூட பரவாயில்ல, நீ எதுவுமே கண்டுக்கல, எல்லாத்துக்குமே ஆளுகளை சம்பளம் கொடுத்து உனக்கு எப்படி கட்டு, நானும் சொல்லி பார்த்த நீ கேட்கல, நான் என்ன பண்றது அப்படியாங்க. அப்பத்தே தம்பி உணர்ந்தார். அதாவது அவரு இறைவனவே கும்பிட்டுக்கிட்டே வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தார் தவிர அவர் உழைப்பு இல்லை. இவரு இறைவனையும் மனசுல வச்சுக்கிட்டு இவரை செய்ய வேண்டிய வேலை செஞ்சிட்டு இருந்தார். அதுதான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார், தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன்னை மெய்வருத்த கூலி தரும், மெய்வருத்த கூலி தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள இறைவனை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்வோம். இறைவனாக படைக்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா இறைவன் வந்து நம்மளுக்கு நல்ல அறிவை கொடுக்கட்டு, நல்ல கைங்கால் சுகத்தை கொடுக்கட்டு, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம அதாவது சுறுசுறுப்பாக நல்லா செய்து முடிப்போம், வாழ்க்கையில வெற்றி காண்போம். வாழ்க வளமுடன்.